ஓம் கம் கணபதாய நமக. சிம்மராசிக்காரங்க இந்த நேரம் நிறைய சவாலை நீங்கள் சந்திச்சுக்கிட்டு தாங்க இருக்கிறீங்க. வெளியில தான் பொறுப்பு அதிகம், வெளியில தான் பல சிக்கல் இருக்குன்னா வீட்லையுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நிறைய பொறுப்பு இருக்குது, நிறைய சிக்கல் சிரமம் சந்திக்கிற மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லலாங்க. என்னதான் இந்த காலகட்டங்களில் ரொம்ப கோபக்காரங்களா இருந்தாலும் கோபத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு எந்த இடத்துலையும் உணர்ச்சி வசப்படக்கூடாதுன்னு பொறுமையாக தான் இருக்கிறீங்க. ஆனால் உங்கள் நிலையிலேயே விட்டப்பாடுங்கிறது இல்லை. கோபத்தை ஏற்படுத்துகிற மாதிரி தான் நிறைய விஷயம் செஞ்சிடறாங்க. ஆனால் நீங்கள் ஒன்று சொல்லிட்டா அதனால நிறைய பாதிப்பு இருக்குது, நிறைய சவால்களை சந்திக்கிறீங்க. இந்த காலகட்டங்களில் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் பாதிப்புங்கிறது இருக்குது. நல்லாவே பேசுகிறாங்க, உங்களை புகழ்ந்து பேசியே காரியம் சாதிச்சுட்டு போகிறவங்க பின்னாடி உங்கள் முதுகுக்கு பின்னாடி பேசக்கூடிய அமைப்புங்கிறது நேரம் அதிகமாக இருக்குது. அதை நினச்சே நிறைய விஷயங்கள் தோண்டு போகிறீங்க. நினைக்கிறது எதுவும் நல்லபடியாக நடக்கலை, நாளுக்கு நாள் பிரச்சனை அதிகமாக இருக்குது. எந்த விஷயத்தில் கவனம் கொடுத்தாலுமே அந்த விஷயத்தில் பாதிப்பு இருக்குதுங்க. என்னால் முழுமையாக கவனம் செலுத்த முடியல, ஒரு நிம்மதியான மனநிலைமை எனக்கு இல்லை அப்படி நினைக்கக்கூடியவங்க தான் இந்த நேரம் சிம்மராசியில் அதிகமான பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லலாங்க. மனசில் நிம்மதி இருந்தால் தானே அடுத்த விஷயங்கள் உங்களால் ஒரு ஒரு முயற்சி செய்றீங்கன்னா கூட அது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும். மனசும் நிம்மதியா இல்லை, செய்யற செயலும் தடையா இருக்கிறதால இந்த காலகட்டங்களில் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிருக்கீங்கன்னு சொல்லலாம். இனி வரக்கூடிய நாட்களாவது உங்களுக்கு சிறப்பாக அமையுமாங்கிறத இயக்கம். அந்த வகையில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு இப்பதான் புதியவராக இருந்தா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் இந்த சேனல்ல போடக்கூடிய ராசி பலன்களும் பரிகாரங்களும் உங்கள் வாழ்க்கையில் இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. அதனால மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், கூடவே ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க. காலச்சக்கரத்தில் 5வது ராசி வரக்கூடியதாங்க இந்த சிம்ம ராசி. ராசி அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா கோள்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய வலிமையான கிரகமாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் தான். நவ கிரகத்திலேயே முதன்மையான கிரகம் எதுன்னு கேட்டிங்கன்னா சூரிய பகவான் தாங்க. பெரும்பாலும் ஒரு வலிமை வாய்ந்த ராசிக்காரங்கன்னு கேட்டிங்கன்னா இவங்க தான். உங்களுடைய தோற்றம் பார்த்தாலும் அப்படிதான் இருக்கும். கம்பீரமான தோற்றத்துக்கு சொந்தக்காரங்க, அழகான கண்களுக்கு சொந்தக்காரங்க, கண்களாலே கதை பேசிடுவாங்க. இவங்க பேசுறப்ப இவங்க கண்ணையும் கையும் அசைக்காம இருக்க முடியாது. முன்கோபம் அதிகனாலுமே அனாவசியமாலாம் கோபப்பட மாட்டாங்க. கோபத்துல ஒரு நியாயம் இருக்குங்க. ஆனா அன்பா 4 வார்த்தை பேசினா அன்புக்கு கட்டுப்பட்டவங்களா, அன்புக்காக எதை வேணாலும் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. இந்த ராசிக்காரங்க முன்னோர் நட்சத்திரம் சொல்லுவாங்க. அதனால உங்க வாழ்க்கையில பல தடை இருக்குது, சிரமம் இருக்குன்னா நீங்க வேலையை செய்யறது ஒரு முன்னோர் வழிபாட்டை செய்யணுங்க. வழிபாடு செய்ய செய்ய வாழ்க்கைங்கிறது விருத்தடையும். முன்னோரை நினைச்சு நீங்க ஜோதி வழிபாடு செய்ய செய்ய உங்க வாழ்க்கையில அற்புதங்கிறது நடக்கும். இயல்பாவே நீங்க யாரையும் பகச்சுக்கிட்டது இல்லை. தன்னாண்டி வந்தவங்க எதிரியா இருந்தாலும் ஆபத்துன்னா கூட ஓடி போய் உதவி செய்யக்கூடிய ஒரு அஞ்சா நெஞ்சம் கொண்டவங்கன்னு கேட்டீங்கன்னா இவங்க தான். உக்காந்த இடத்துல இருந்து எல்லாரும் ஆட்டி படைக்கக்கூடியவங்களுக்கு யாருன்னு கேட்டாலும் இந்த ராசிக்காரங்க தான். அன்பு, பண்பு, பெரியவங்க மேல மரியாதை, தெய்வ பக்தி எல்லாமே நிறைஞ்சிருக்கும். என்ன ஒண்ணு சூதுவாதம் தெரியாம எல்லாருமே நல்லவங்க நம்பி ஏமாந்துருவாங்க. கூட இருக்கக்கூடியவங்க இவங்களை புகழ்ந்து பேசி பேசியே காரையும் சாதிச்சுட்டு இவங்களை ஏமாத்திட்டு போகக்கூடியவங்க அதிகமா இருப்பாங்க. வீண் சண்டைக்கு போக மாட்டாங்க, ஆனா வர்ற சண்டையை சும்மா விட மாட்டாங்கன்னு சொல்லலாங்க. எதுவா இருந்தாலும் இவங்க சிறப்பானவங்க தாங்க. பெரும்பாலுமே குடும்ப வாழ்க்கையில எடுத்துக்கிட்டா குடும்ப வாழ்க்கையில ரொம்ப கவனம் செலுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க. தனக்கு இருக்குதோ இல்லையோ குடும்பத்தோட தேவை நிறைவேற்றக்கூடியவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான். பெரும்பாலும் பிறந்த பின்னாடி தான் உங்களுக்கு யோகங்கிறது உண்டாகும். குழந்தைகள் வளர வளர யோகம் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு உண்டுன்னு சொல்லலாங்க. குழந்தைகளுக்கு நல்ல குரு யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரங்க தான். எதுவாக இருந்தாலும் நல்லது கெட்டது எல்லாமே சொல்லி கொடுத்து வளர்க்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டாலும் இந்த சிம்மராசிக்காரங்க தான். இப்படிப்பட்ட சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலங்களில் நிறைய பாதிப்பு தாங்க. அந்த வகையில் இனி அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் எல்லா காரியமும் சாதகமாக முடியக்கூடிய நேரம் தான். என்ன ஒன்று நன்மை தீமையை பற்றி அலசி ஆராய்ஞ்சு பார்த்து நீங்கள் செய்யணுங்க. எந்த வேலையாக இருந்தாலும் தொழில் வியாபாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, கடன் பிரச்சனை குறையும், எதிர்பார்க்குற பண உதவி கிடைக்கும், கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் சிறப்பாக தான் இருக்குது. கொஞ்சம் கவனம் கொடுக்கணும், மற்றபடி நல்ல மாற்றம் தான். மன வலிமை அதிகரிக்கும், கடன் விவகாரங்களும் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். எங்கே போனாலும் கொஞ்சம் இந்த கோபமாக பேசுகிறத தவிர்த்துக்கிட்டிங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரமாக உங்களுக்கு இந்த காலம் அமைஞ்சிருக்குதுங்க. சனியோட தாக்கம் வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதால கொஞ்சம் கோபத்தை தவிர்த்துக்குங்க. தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிறது நல்லது. இதுதான் உங்களுக்கு ஒரு சிறப்பான பலன். என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்க விவகாரத்தில் தலையிடாதீங்க. தொழில் வியாபாரம், உத்தியோகம், படிப்பு இது எல்லாமே நல்ல அனுகூலம் தான். தடை எல்லாமே நீங்குது, சிறப்பாக இருக்குது. பண வரவு சிறப்பாக இருக்குது. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வர முடியும். காதல் அமைப்புன்னு எடுத்துக்கிட்டா சிறப்புங்க. இள வயசுக்காரங்களுக்கு எல்லாமே காதல் மலரக்கூடிய நேரம். காதல் விவகாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. குடும்பத்தில் சிறப்பாக இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே அந்யோனம் சிறப்பாக இருக்கும். அந்யோனத்தில் எந்த பாத்துமே இல்லை. என்ன ஒன்று கொஞ்சம் சண்டை சச்சரவு ஏன் வருதுன்னா மனம் விட்டு பேசுறங்கிற பேரில் பழைய விஷயங்களை விவாதம் பண்ணுறது தான். அதை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. சிறப்பாக இருக்குது. இந்த நேரம் சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காம நல்லபடியாக நடந்துக்கிட்டா போதும். எந்த பாதிப்புமே இல்லை. ஒருத்தர் நம்பிக்கையாக இருக்கணுங்க. பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. மற்றபடி சிறப்பாக இருக்குது. அனுகூலமான பலன் தான். குழப்பங்கிறது எந்த இடத்துலையும் வேண்டாம்.
ஒரு விஷயம் எடுக்கிறீங்க, அது குழப்பத்தை தவறுதுன்னா ஒரு ஏற்படுதுன்னா அதை கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. மற்றபடி இந்த காலகட்டம் சிறப்பு தான். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி வாக்கு சார்ந்து இருக்கக்கூடிய சூரியனை பார்க்கறதால இந்த சொந்த பந்தம், இந்த காதல், இந்த குடும்ப வாழ்க்கை எடுத்துக்கிட்டா கொஞ்சம் பிரச்சனை தான் கொடுக்கும். அதனால நீங்க என்ன செய்யணும்னா பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கவனமா இருக்கணும். முடிஞ்ச வரைக்குமே மனசை எந்த வகையில உங்களால ஒரு ரிலாக்ஸா வச்சுக்க முடியுமோ அந்த வகையில ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. ஒரு யோகா தியானம் செய்யறது, ஒரு பாட்டு கேட்டா எனக்கு மனசு நல்லா இருக்கும், ஒரு தெய்வ வழிபாடு செஞ்சா எனக்கு நல்லா இருக்கும்னா நீங்க தொடர்ந்து இந்த விஷயத்தை செஞ்சுட்டு வர பாருங்க. சிறப்பா இருக்குது. சுக்கிர பகவானோட அமைப்பு, புதன் செவ்வாய் குருவோட அமைப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெருசா சாதகம் இல்லைனாலுமே வருமானம் ஓரளவுக்கு கொண்டு வர முடியும். பணம் பத்தாக்குறைங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை. உங்களுக்கு சிறப்பு தான். குடும்ப சூழ்நிலை உங்களால முயற்சி செஞ்சீங்கன்னா அமைதி கொண்டு வர முடியுங்க. வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயம், வெளிநாடு யோகம், வெளிநாடு வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சிறப்பா இருக்குது. பழைய கடன் பிரச்சனை இருந்தாலும் அது படிப்படியா அடைக்கக்கூடிய நேரம் தான். அதே மாதிரி வேலைன்னு வர்றப்ப இந்த காலகட்டங்களில் சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கும். நிறைய பேர் யோசிப்பீங்க, இதே வேலையை செய்யலாமா இல்லைன்னா வேற வேலைக்கு போகலாமான்னு யோசிப்பீங்க. வேலை ரீதியாக நல்ல வேலை கிடைக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஒரு முயற்சி கொடுத்தாலும் சிறப்பாக இருக்குது. எளிமையாக இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன் எதுன்னு கேட்டிங்கன்னா வேலை ரீதியாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான். தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டாலுமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க. புதுசாக வியாபாரம் ஆரம்பிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. ஏற்றுமதி துறை, வெளிநாடு சம்பந்தப்பட்ட துறை எல்லாமே சிறப்பு தான். சந்தை நிலவரம் இதுதான் தெரிஞ்சுக்கிட்டு எதுவாக இருந்தாலும் செய்ய பாருங்க. கண்டிப்பா லாபம் கிடைக்கும். கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு அனுகூலமான கிரக சேர்க்கை, புதிய வாய்ப்பு தேடி வரும். வருமானம் சிறப்பா இருக்குது. மக்கள் கிட்ட செல்வாக்கு சிறப்பா இருக்குது. வெளிநாடு யோகம் உங்களுக்குமே உண்டு. அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்குமே இந்த காலம் சிறப்பு தாங்க. எங்க போனாலும் ஆதரவு கிடைக்கும், மகிழ்ச்சி தங்கும். கட்சியில புதுசா பொறுப்பு எல்லாமே தருவாங்க. கட்சி பொறுத்த வரைக்குமே உங்களுடைய செயல்பாட்டை கவனிச்சுட்டு வரதால நீங்க கொஞ்சம் எதுலையா இருந்தாலும் கவனம் கொடுக்கணும். பேச்சுவார்த்தையில கவனம் கொடுக்கணும். உங்க மேல மரியாதை, ஒரு தனி மரியாதைங்கிறது நேரம் இருக்குதுங்க. அதனால கொஞ்சம் பொறுமையா நிதானமா செய்ய பாருங்க. அரசியல் வாழ்க்கையில இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு தான். அதே பேர்ல மற்ற கட்சிக்காரங்கள கொஞ்சம் இந்த நேரம் ஒரு தரக்குறைவா பேசுறது, பொது உங்களை பத்தி ஒரு ஒரு செயல்பாடு, அதாவது பேச்சுவார்த்தையில கொஞ்சம் இந்த நேரம் நீங்க கவனமா இருந்துக்கணும். மற்றபடி உங்களுக்கு இந்த காலம் ஒரு நல்ல பலன் தான். மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு சாதகமான நேரம். எந்த அளவுக்கு முயற்சி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றம். தேவையில்லாத விஷயத்துல இந்த நேரம் மனசை ஈடுபடுத்தக்கூடாது. கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். படிப்புல சிறப்பா இருக்குது. விவசாயத்துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தாங்க. கால்நடை மூலமா இதுக்கு முன்னாடி தொந்தரவு சந்திச்சவங்களுக்கு கூட கால்நடை வழியில லாபம் இருக்குது. விளைச்சல் வருமானம் கிடைக்கும். நீங்க முயற்சி செஞ்சா முடியாது இல்லை. பழைய கடன் பிரச்சனை ஒரு அடைஞ்சு ஒரு நிம்மதியான சூழ்நிலை உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு தாங்க. கலஸ்திரஸ்தானத்துல வக்ரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் ராகுவோட இணைஞ்சிருக்கிறது குடும்ப வாழ்க்கையில முன்ன சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் ஒற்றுமைங்கிறது இருக்காது. ஒற்றுமை குறையும். இந்த நேரம் என்ன செய்யணும்னா பொறுமையா இருக்கணும், நிதானமா இருக்கணும், உணர்ச்சி வசப்படக்கூடாது. கொஞ்சம் இந்த நேரம் அன்பு எல்லாமே சிறப்பா இருக்குது. வாழ்க்கை துணை மேல அன்பு, பாசம், காதல் எல்லாமே சிறப்பா தான் இருக்குது. என்ன ஒண்ணு ஈகோ பிரச்சனை கொஞ்சம் தலை தூக்கும். அதனால இந்த விஷயத்துல கவனமா இருங்க. முடிஞ்ச வரைக்குமே முருகப்பெருமான் வழிபாட்டை பெண்களா இருக்கக்கூடியவங்க இந்த நேரம் நீங்க தவறாம செஞ்சுட்டு வர்றது நல்லது. முடிஞ்சா கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டு வர பாருங்க. மற்றவங்களோட பழகுறப்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசுறத கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. மற்றபடி சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல பலன் தரக்கூடிய நேரம் தான். அதே மாதிரி இந்த நேரம் நட்சத்திர ரீதியா நீங்க எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா, மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் வியாபாரத்துல பாதிப்பு இல்லை, பல சிக்கல் நீங்குது, வேலைச்சுமை குறையும். குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோட கொஞ்சம் அக்கறையே நீங்க இந்த நேரம் செய்ய பாருங்க. எதுவா இருந்தாலும் ஒரு 2 பேரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவுங்கிறது இந்த நேரம் சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பலனை தரக்கூடிய நேரம் தான். பயணங்கள் கொஞ்சம் உண்டு. பயணத்தால சிறப்பான பலன் தான். ஓரளவு முன்னேற்றம் கிடைக்குங்க. இந்த நேரம் நிறைய வாய்ப்பு வரும். வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கங்க. எதிர்பார்க்குற விஷயம் எல்லாமே கொஞ்சம் தடைக்கு பின்னாடி உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எல்லா காரியமே இந்த நேரம் உங்களுக்கு நல்ல பலன் தாங்க. கொஞ்சம் சின்ன சின்ன செலவு உண்டு. வீணான மனக்கவலை கொஞ்சம் தரும். அது எல்லாமே விட்டுட்டா சிறப்பா இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு எங்க போனாலும் இந்த வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க. யாரை பத்தியும் விமர்சனம் செய்யறது வேண்டாம். உடல்நிலையில சிறப்பா இருக்குது. தந்தையோட கருத்து பரிமாறுறப்ப கொஞ்சம் அவங்க கிட்ட பேசுறப்ப பேச்சுல கவனம் கொடுக்க பாருங்க. வேலை செய்யற இடத்துலயும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. மற்றபடி உங்களுக்குமே இந்த காலம் சிறப்பு தான். மனக்குழப்பம் கொஞ்சம் தரும். அதனால எந்த வேலையிலையும் நீங்க கவனமா இருக்கணும். எல்லாரையும் அனுசரிச்சு போகணும். அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடியவங்களும் கொஞ்சம் கவனமா இருங்க. எந்த ஒரு காரியம் எடுத்துக்கிட்டாலும் அதுல முன்னாடியே திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா சிறப்பா இருக்குது. கொஞ்சம் அடிக்கடி இந்த வாரங்கள்ல பயணம் அதிகமா இருக்கும். ஆனா பயணத்தால நல்ல பலன் தான். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா செல்வ சேர்க்கை சிறப்பா இருக்குதுங்க. தடப்பட்ட விஷயம் நடக்கும். பயணங்கள் மூலமா லாபம் கிடைக்கும்.
நண்பர்கள் வகையில் உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பண வரவு எதிர்பார்த்தாலும் இந்த நேரம் சிறப்பு தான். நல்ல விஷயம் நிறைய நடக்கக்கூடிய நேரம் தான். முன்னோர் வழிபாட்டை மறந்துடாதீங்க. ஏன்னா அவங்களுடைய அனுகிரகம் இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். எந்த இடத்துலையும் கோபப்பட்டு பேசக்கூடாது. அதே மாதிரி உடல் நலத்தில் கவனமாக இருங்க. இந்த மன அழுத்தம், இந்த ரத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் உடல் நலத்தில் கவனம் கொடுக்கணும். மற்றபடி பொதுவாகவே இந்த நேரம் சிம்மராசி அன்பர்களுக்கு சிறப்பாக இருக்குது. தடப்பட்ட விஷயம் நடக்கும், சந்தான பாக்கியம் கிடைக்கும், தெய்வ பலம் நிறைஞ்சிருக்குதுங்க. அதனால கோவில் வழிபாட்டை மறந்துடாதீங்க. தெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். சிவபெருமானுக்கு சூரிய பகவானுடைய ஒரு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவனுக்குரிய அம்சம். அதனால சிவ வழிபாட்டை மறந்துடாதீங்க. சிவ வழிபாடு செய்ய செய்ய நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் சிம்மராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.